அங்க வளர்ந்து ஆனா ஒரே ஒரு தங்கையாக நான் வளர்ந்தமே கோனார் ரூட்ல போய் பாத்தியா பாத்துக்கங்க உரி கட்டி தொங்கும் அந்த உரியில போய் பாத்தீனா பால் வெண்ணெய் மோர் தயிர் இதெல்லாம் உரியில வச்சிருப்பாங்க அடுக்கி அப்படி தோய்ந்த வெண்ணையும் அந்த பருப்பை கொடுத்து என்னை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பருப்புல கொத்தாட்டம் வளர்த்தாங்க வீட்டுல பாத்தியா மாமா பேரு சட்டி பாத்திருக்கியா உங்க அம்மா சட்டிலாம் கருப்பு எங்க அம்மா சட்டி எப்ப பார்த்தேன் எங்க அம்மா சட்டி நீ எப்ப பார்த்தேன் அந்த சட்டி இல்லம்மா உரியில மாட்டிருக்குமே சட்டி உரியில மாட்டிருக்கு அம்மா சட்டி பாக்குறதுக்கு அம்மா ஒன்னால முடியும் பாவாடை உள்ள விட்டு வெளியே எடுத்து போட்டோம்னா 8 நாள் ஆகும் இற எடுக்க நீ 10 நாள் கூட ஆகலாம் சூர்யா கிரசர்ல கரும்பாட்ட மாதிரி ஒட்டிக்கோ நீ அவங்க அம்மா சட்டியே போட மாட்டாங்க என்ன பண்றது அதான் நான் எப்பயே சொல்லிட்டேன் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது எம்மா ஷாம்பு போட்டு சோப் போட்டு நீ குளிப்பாட்டி அதுக்கு பூசை இட்டு பொட்டு வச்சு நடு வீட்டுல கொண்டு போய் நீ உட்கார வை அது வேலையை காட்டின்னு வாழை குறைச்சி எங்க போவோம் அது போல கம்மியாட்டி நீ அதுக்குதான் போவ நீ எதை சொன்னாலும் உன் புத்தி ஒண்ணு மாத்த முடியாதுப்பா தம்பி அப்படி நல்ல முறையோடு வளர்ந்து தகுந்த பருவமாக இருக்கும்போது எங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க என்னை கீழே படுக்க வச்சுட்டு எங்க 3ஆம் நாள் மேல ஏறி படுத்துக்குவாங்க தம்பி 3 என்ன படுகிறாங்களே உடம்பு தாங்கம்மா ஏம்மா 3 அண்ணன் சரி இப்படிதான் சொல்றேன் பெரிய அண்ணன் நல்ல அண்ணன் நல்ல அண்ணன் விளக்கண்ணன் ரதம் கூட விளக்கண்ணன் தமிழக மாட்டேன் பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி நட அண்ணன் கண்ண 3வது அண்ணன் சாத்துக்காயவார் 3 பேரும் மேல படிக்கிறாங்களே உடம்பு எப்படி தாங்குது கம்மியாச்சியா நான் கொஞ்சம் வயசுல கொஞ்சம் தலை தலைன்னு இருப்பேன் இப்ப மட்டும் என்ன ரேஸ் குதிரை மாதிரி என்னப்ப ஊடு போனுது காடு வான்னுது மாரியாத்தா தாயின்றான் உனக்கு வயசு ஆயிடுச்சு ஆமா வயசுல கொஞ்சம் நல்லா இருப்பேன் தலை தலைன்னு அப்படியா நெய் போட்டு சாப்பிட்டா உடம்பு மயமயம்னு பல இருக்கும் நெய் போட்டு சாப்பிடணும் நீ நெய் போட்டு சாப்பிடுறியா என்ன நெய் பண்ணி நெய் அவசாரம் கொண்டவனே பசு நெய் பனி நெய்ல கெவுரு வடை சுட்டு சாப்பிட்டு பார்த்தா எவ்வளவு ஒரு ருசியா இருக்கு முறு இருக்கும் பன்னிகறி ஆரத்தை கூட்டுறதுக்கு பன்னிகறி சாப்பிட்டவனுக்கு அந்த புத்தி தானே வரும் கோனார் வீட்டுல ஒத்துக்காது நீ கோனார் வீட்டு பாப்பாவா எடைய மட்டும் பாப்பா அது ஒன்று தானே கம்மியாச்சு 3 பேருக்கு மேல உனக்கு 3 பேரு மேல நீ பெரிய அண்ணா வளலாமா நான் மேல அவங்க நான் கீழே படுத்துக்குவோம் எங்க அண்ணா மேல படுத்துக்குவாங்கன்னு சொன்னேன் மொட்டை பேசக்கூடாது கம்மியாட்டி நான் கொஞ்சம் தலைவாள்னு இருப்பேன் ஒரு நேரம் கம்மியாட்டி எச்சி உருகினு நாக்க தொங்க விட்டுருக்கு நாயாட்டம் சுத்தி வருவோம் அதனால பாதுகாப்பா 3 கட்டில கொண்டாந்து 3 கட்டில சாலையா போட்டு 3 அண்ணனும் கட்டில மேல படுத்துக்குவாங்க கட்டளைக்கு கீழே ஒரு பாய போட்டு கட்டளைக்கு கீழே நான் படுத்துக்கோனா கீழே கட்டில மேல எங்க 3 அண்ணன் மேல தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அந்த 3 பேருக்கும் மூத்திரம் வந்துச்சுன்னா எங்க விடுவாங்க அது வாக்கியா வழியில இறங்கி அம்மா குட்டில வந்து எவன் விட்டு போவான் குட்டியில அப்பா பாப்பா ஈத்துன்னு போறான் கல்யாணம் பண்ற நிச்சயம் தம்பி அப்படி நல்ல முறையோடு வளர்ந்து தகுந்த பருவமாகி நான் பாடசாலை சென்று கல்விகளை கற்றுணர்ந்து வருகும் போது நான் யாரை பார்த்தேன் யாரை திருமணம் செய்தேன் அந்த ஐவாரி
ரொம்ப பிடிக்கல முடிச்சு ஆஹா. என்ன சொல்லுவாங்களா ஆ. சொந்த பந்தத்துல இன்னைக்கு வந்து ஆமா உட்காந்துக்கிறாங்களா ஆஹா. இவங்க சொல்லுவாங்க எப்படி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஆஹா. உன் வயல போய் ஆமா நீ 2 மகனும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் வயல ஆஹா. என் அண்ணன் மவன் அண்ணன் மவன் என் தங்கச்சி மவன் தங்கச்சி மவன் அதை ஒன்னாவது கட்டி வச்சா இன்னைக்கு நான் கொஞ்சம் இந்த வயசாகி போனா ஆஹா. நீங்க எனக்கு தாங்கும் தடுக்கும் தடுக்கும். என் சூத்துல இருக்கிற துணி துவைச்சு கொடுக்கும் ஆஹா. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கும் ஆமா அப்படின்னு கட்டின்னு வருவாங்க கட்டினு வருவாங்க சொந்தத்துல ஆமா இன்னைக்கு இறைவில இருந்து வர்றது பாய்ந்துக்கின்னு சாப்பாடு கொடுக்கும் சாப்பாடு கொடுக்கும் இந்த சொந்தத்துல கட்டின்னு வராங்க பாரு ஆமா அதான் 3ஆவது கொண்டு போய் நீ வெளியே வர வச்சு உனக்கு ஒரு யானம் போட்டு சாப்பாடு போடும் உண்மைதாமா சொந்தம் இன்னைக்கு வந்து அன்னைக்கு அது வந்து அது வந்து நம்ம சொந்தம் தானே ஆ. நம்ம அத்தை தானே அத்தை தானே. அப்படி என்று அஞ்சாம ஒண்ணு பேசும் சொந்தத்துல யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆ? ஆமாம்மா இறைவில இருந்து வர்றது 15 இருக்கும் இருக்கும் என்ன சொல்லுவாங்களோ ஆஹா. ஊரு என்ன சொல்லுமோ சொல்லுமோ பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோ ஆஹா. சம்பாரிச்சுக்கலாம் ஆச்சு ஆமா. நம்ம மாமியா பேசினா பக்கத்துல இருக்கவங்களாவது சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு வருவாங்க. அப்படின்னு அது 15 குடும்பம் பண்ணும் ஆமா நான் கட்டிக்கிட்டு யாரு யாரு எங்க அத்தையாவை ஒரு மரியாதை ஜெயிக்கும் பாண்டு மகாராஜிக்கும் ராஜிக்கும் பிறந்த பிள்ளைகளோ ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் யாரு ஐவராஜாக்கள் ஐவராஜாக்களிலே ஆஹா. இருவருக்கும் முந்தி இருவருக்கும் பிந்தி பிந்தி நடுநாயகராக விளங்கி வரும்படியான ஆமாம் ஆனாளக மன்னன் ஆனாலக மன்னன் யாரு ஆனாலக மன்னன் ஏய் எங்க மாமாவுடைய அழகு இருக்குது ஆமா அவ்வளவு அழகுங்க அழகுனாக அவ்வளவு அழகு இருக்கிறார் பாரு ஆமா அவர் உயரம் என்ன 6 அடி உயரம் அவர் வாட்ட சாட்டம் நீட்டு போக்கு என்ன ஐயோ எவ்வளவு அழகு கலர் என்ன தெரியுமா அம்மா நைட்ல பார்த்தா கலரா இருப்பாரு காலைல பார்த்தா ஊடு பிசினோட நிப்பாரு அவ்வளவு கலரு சூனிய வச்ச மேல கட்டக்கரையில இருப்பாரு அவர் முன்னிலும் பெண்ணழகு முன்னிலும் பின்னழகு முதுகினில் மச்சரேகை முதுகிலே மச்சரேகை பல்லிலே பரிசு வீணை பல்லிலே பரிசு வீணை நாவிலே நட்சத்திரம் நாவிலே நட்சத்திரம் தோளிலே துளபமாலை தோளிலே துலபமாலை தொப்புளில் அமர்ந்த கலசம் அமிர்த கலசம் பாதத்தில் செந்தாமரை பாதத்தில் செந்தாமரை நயன விழி பார்வை பார்வை எதிரோமம் படைத்த ஆ. எங்கு மாமன் ஆமா உங்க மாமன் எங்க மாமன் நானும் ஆஹா. பள்ளிக்கூடம் படிக்கும் போது எல்லோவி லவ் காதல் காலில் அடிச்சுக்கிறாங்க ஆமா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா ஓஹோ எனக்கு அவருக்கும் ஆ. நாங்க நேசித்து ஆ. பாடகசாலையில இருக்கும் போது எனக்கு அவருக்கும் லவ் ஓ 143யா வம்போர்த்தி இருக்கான் லவ் லவ் ஆமா அப்படியே பட்ட என் மாமாவு ஆமா அவர் அழகை பார்த்து பார்த்து நான் என்ன பண்ண ஈத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அம்மா ஈத்தெல்லாம் போகலம்மா நீங்க ஈத்துட்டு போயிருந்தா சூத்து தேஞ்சிருக்குமே தேயாம இருக்குது உனக்கு என்ன மூளையோ கொடிக்கா மூளை பௌத்திக்கு என்ன சாப்பிடுற பீத்தின்றி அதே சாப்பிடு இப்பா. டேய் ஓ. எங்க மாமாவாகப்பட்டவரு ஆஹா. என்னை பரியம் போட்டது ஒரு இடம் இடம் யாரு உங்களை கடி சபாதிபதி ஆமா அரவகொடி படைத்த கொடுத்து துரியோதனுக்கு என்னை பரியம் போட்டாங்க ஓஹோ அவர் எப்ப என்ன பார்த்தா வாங்க யாரே இப்போ ஒரு போ எங்க வீட்டு போறாரு அவர் அங்கே ஒரு கால ஒரு போ யாருக்கு பரியம் போட்டாங்க என்ன துரியோதன மகராஜ் அவர் எப்ப என்ன பார்த்தா தெரியுமா எப்பமா கெத பயிற்சி கத்துக்கிறதுக்கு ஓஹோ எங்க பெரிய அண்ணன் கிட்ட ஆமா அந்த துரியோதனனும் ஆ அவர் சகினியும் வந்தாங்க வந்தாங்க அப்படி வரும்போது ஆ கெத பயிற்சி கத்துக்க வந்த போது வந்தபோது நான் மோர் கொண்டாந்து கொடுத்தேன் ஆ தண்ணி கொண்டாந்து கொடுத்தேன் கொடுத்தீங்க அப்ப என்ன பார்த்தாங்க துரியோதனன் ஆமா பார்த்துட்டு ஆ. வீட்டுல போய் ஆ மாமா மாமா கண்ணன் தங்கை கண்ணன் தங்கை சுபத்திரமா அழகா இருக்கிறாளே இருக்காங்களே அந்த சுபத்திரையை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஓ சொல்லிக்கிறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி சொன்ன போது சொன்னபோது சகுனியாகப்பட்டவரும் ஆ. துரியோதனனும் ஆமா எல்லாம் வந்தாங்க ஆ வந்து ஆ என்னை பரியம் போட்டாங்க என்ன கேட்காத ஓஹோ பரியம் போட்ட போது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆ எங்க நடானகிட்ட சொல்லி சொல்லி எங்க நடானனாகப்பட்டவர் சென்று அவர்கிட்ட சொல்லி சொல்லி என்னை இரவோடு இரவா ஆ யாரு யாருங்க அவர் சாமியாராக வந்தவன் வந்தவர் பணிவிட வேலைக்கு நான் போகவும் போகவும் அப்போது இவர்தான் நம்ம மாமனும் தெரிஞ்சு தெரிஞ்சு இரவு நேரத்திலே ஆ. போலவா கிளப்பிக்கின்னு ஆ தூக்கி உட்கார வச்சு ரதத்துல ஆ உட்கார வச்சு வச்சு தலப்பா கட்டிக்கின்னு கட்டிக்கினி உடைய வளைச்சு கீபாச்சு கட்டிக்கின்னு நீங்களா எங்க மாமனை தூக்கி நான் ரதத்துல உட்கார வச்சு ஆ. நான் ரதம் ஓட்டினேன் ஓ நீங்க ரத ஓட்டுறீங்க ஆ. உங்க அண்ணன் அப்படி ரதம் ஓட்டும் போது ஆ. எங்க
அண்ணன் பார்த்தாரு. யாரு? கோபால கண்ணன். இரவு நேரம் தங்கையா இருக்கும்படியான சுபத்திரை மைத்துனனை உட்கார வச்சு இந்த கானகத்து வழியாக கொண்டு வருது அப்படின்னு காட்டிலே இருக்கும்படியான கோராங்குச்சியை ஒடிச்சு அவளை துணியை சுத்தி ஒரு விளக்கா புடிச்சு முன்னாடியே போறாரு. விளக்கு பிடிச்ச கண்ணா உங்க அண்ணன் விளக்கு பிடிச்சது பாட்டுலாம் இருக்குது இதுக்கு. அப்படி இருந்தாலும் அப்படி விளக்கா பிடிச்சின்னு போய் நேரா கொண்டு போய் அங்க விட்டுட்டு என்ன வைய மார்க்கமாக கானகத்தை தாண்டி விட்டுட்டு நேரா வந்து யாதவ கூட்டத்துக்கிட்ட சொல்லி யாரோ தெரியல உழவா கிளப்பி தங்கிச்சிய போறான்னு சொல்ல ஏதவாள் கூட்டம் மல்ல அத்த அடி எடுத்துட்டு பின்னாடி தோர்த்த திரும்பி பார்த்தாரு எங்க வீட்டுக்காரு. எங்க மாமா பார்த்துட்டு ஐயோ சுபத்ரா கல்யாணமான ஒண்ணுவானா உங்க கோனாரு பூரா யாதவாள் பூரா இத்த பறித்து அடி தூக்கி வராங்க. நீ உங்க அண்ணன் கூட நீ போ, நான் எங்க அண்ணன் கூட போறேன் அப்படின்னாரு. நான் சொன்ன இதுக்கு பயப்படாதீங்க என்று சொல்லி ஒரே தட்டா தட்டி ஒரே தூக்கணும். அதான் எங்க போச்சு மேல தேவ உலகம் சென்றது. தேவ உலகத்தை ஆண்டு வரும்படியான தேவ இந்திரன் வந்து எனக்கு மாமனாரு. அவர் அம்சத்தால பிறந்ததான் எங்க வீட்டுக்காரு. ஆமாங்க. அப்போது தேவ உலகம் சென்று மாமா நாங்கள் இருவரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம், நெல்லுக்குள்ள அரிசி ஆயிட்டோம், நாங்க நேசித்து கொண்டோம். உங்க தலைமையில எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி என்று தேவ உலகத்திலே சென்று தேவ இந்திய இடத்துல சொல்ல தேவலோகத்துல கல்யாணம் ஆச்சு. எங்க கல்யாணம் அது திருமணமாகி அப்போ அது பார்த்தார், என்னடா இது நம்ம அம்சத்தால் பிறந்த பிள்ளை அர்ஜுனன் வந்து விட்டான், திருமணம் செய்து வச்சிட்டோம், நாம ஏதாவது அன்பளிப்பா கொடுக்கணுமே, பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாளிகையான கணையாழி மோதிரம், மாளிகையான ஒரு கணையாழி மோதிரம். அந்த மோதிரம் எப்படி அந்த கணையாழியை நினைத்து யார் ஒருவரை நினைத்து நம்ம லேசா அப்படி ஏச்சா போதும், வானா வருவாங்க போனா போவாங்க. என்ன சொல்றேன்னா ஒண்ணு நீ சொல்ல வேணாம். அப்படியே பட்ட கணையாழி மோதிரத்தை கணவருக்கு கொடுத்தாங்க. யார்? எங்க மாமனாரு. நான் பார்த்தேன். நாம என்ன ஒன்னா ரெண்டா நாம போயிட்டு 4ஆம் தாரம். 4ஆம் தாரமா? பின்ன 4ஆம் தாரத்துல இப்படி ஆடுறியா? எப்படி ஆடுறான்? துணியில ஆடுறான். இவ்வளவு இப்படி பேசுறீங்களே. முதலாக ஏகபத்தினியாக விளங்கி வரும்படியான அக்கா ஏகஜேனி இருந்தும் பாஞ்சாலி பட்டத்து குருவி அக்கா இருக்காங்களே, அவங்க ஐவராஜாக்களுக்கு மனைவி. முதல் தாரம் அவங்க. 2ஆம் தாரம் நாக உலகத்தை ஆண்டு வரும்படியான ஆதிசேஷன் குமார்த்தியா விளங்கி வரும்படியான நாகக்கண்ணி உளிவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி 2ஆம் தாரம். ஆமா தெரியுமா? 3ஆம் தாரம் யாருங்க? சித்ராங்கத பாண்டியன் மகள் சித்ராங்கதை 3ஆம் தாரம். ஆமா. கண்ணனுக்கு தங்கை காண்டி வரைக்கும் மங்கை 4ஆம் தாரம். சரி ஒண்ணு சொன்னாரு எங்க வீட்டுக்காரு, 8 பொண்டாட்டி கட்டிட்டுன்னு. 8 பொண்டாட்டி கல்யாணம் ஆகல, 4ஓட இருக்குது. 4ஓட இருக்குது. ஆமா. டேய் அதோ இருக்கும்படியான அந்த நேரத்தில் அந்த கணையாழி மோதிரத்தை ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா நம்மளுக்கு முன்ன 3 பொண்டாட்டி இருக்காளுவே, நம்ம கிட்ட எப்படி இவரு வர்றது அப்படின்னு தலையை தடவி மூளைய உறிஞ்ச கதையா அப்படி மேல தோல் மேல கை போட்டு இப்படி தடவன எங்க மாமனை. அது மாமா அந்த கணையாழி மோதிரத்தை என்கிட்ட குடு அப்படின்னு கேட்டேன். அவன் யாருமே இப்ப பொம்பளை ஒரு ஆம்பளை சந்தோஷமா இப்படி தடவி கிடி கொடுத்தா எதை கேட்டாலும் என்னடி வேணும் கேள்றேன் அப்படின்னு ஒரு ஆம்பளை அப்படி கைய போடணும் மேல. நான் கைய போட்டு தாடி என் கூட்டுக்கார அப்படியே இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை நான் வாங்கிக்கினேன். இப்ப எனக்கு ஆசை வந்தா இப்படி லேசா ஏழ்ப்பேன், ஏச்சா ஓடி வந்துருவாரு. எங்க ஒரு நாள் குடுக்குறது ஓடி வந்துருவாரு. என்ன தேய்ச்சி விட்டு தேய்ச்சி போறேன். தேய்ச்சி பாருமா. நீ ஓடலான்னு பாக்குறியா? ஐயோ நீ ஆம்பளை மூஞ்சால நோண்டா 3 காய்ச்சா நோண்டுவியா? அதோ இருக்கும்படியான அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டு என்னை நேரா கொண்டு வந்து இந்திர பிரசவத்துல விட்டாங்க. அப்படி விடும்போது வீட்டுக்கு 3 4 தாண்டா என்னை சேர்ந்தாரு. சேரும் போது அவரு 3 நாள் தான் பட்டாரு. அப்படியே கெர்ப்பம் ஆயிட்டேன். தம்பி நல்ல கொல்லி போல டக்குனு போய் நல்ல கொல்லி போல. என்னது கொல்லி நல்ல கொல்லி
பயிர் போட்ட உடனே பிடிச்சிருச்சு. அது நிலம் நிலம் நல்ல நல்ல நிலம். நல்ல நிலம் கலர் கத்தாயா இருந்தா அது அப்படியே பள்ளி கடிச்சுன்னு கிடக்கும்.